சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் சத்யா ரேகாவோட கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் அவங்க வேலையை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. மீனா சந்தோஷமாக பூக்கடைக்கு போயிட்டு அவங்க வேலையை ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. முத்துவும் சவாரிக்கு கிளம்பி போகிறாரு. ஆனால் தன்னுடைய கடைக்கு போக முடியாமல் இங்கே மனோஜ் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்க்குறாரு. ஒரு பக்கம் ரோகிணி எனக்காக நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ ரோகிணி எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு என் அம்மா சொன்னதால் என் அம்மா பேச்சை கேட்டு ரோகிணிக்கிட்ட பேசாமல் இருக்கேன். ரோகிணி உண்மையாகவே என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னா, இந்த கடைக்கு ஓனராக இருக்கேன்னா அதுக்கு காரணமே ரோகிணி தான். ஆனால் இப்போ ரோகிணியும் நானும் பிரிஞ்சிருக்கோம். என் அம்மாவும் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் ரோகிணிகிட்ட பேசக்கூடாது, ரோகிணி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு வேற என்கிட்ட சொல்கிறாங்க. சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கணும். எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும்னு நானும் யோசிக்கிறேன். என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியல. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் அவங்க வேலையை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாங்க. அவங்க வாழ்க்கையவும் சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் நான் மட்டும்தான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போ கடைக்கு வந்த அந்த அம்மா அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆனால் என்ன செய்கிறது, எனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவும் இல்லை. மறுபடியும் ரோகிணியால் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் எப்படி பேசுகிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் என் அம்மா நான் அவங்க பேச்சை தான் கேட்கணும்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி எப்படியாவது நான் மனசு மாறணும், ரோகிணியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த வீட்டில் யாருமே என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்க. என்னுடைய பிஸ்னஸ் தான் முக்கியம்னு என் கடைக்கு நான் ஓனராக இருக்கிறதுனால இப்போ என் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். ஆனால் என்ன முடிவெடுக்கிறது, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு மனோஜ் ரொம்பவே யோசிக்கிறாரு. மனசு வேதனைப்படுறாரு. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு மனோஜ் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இங்கே மீனா ரேகாவோட கல்யாணத்துக்காக நகை வாங்கணும், எல்லா ஏற்பாடையும் செய்யணும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, என்ன மீனா நீ இன்னும் பூக்கடை கிளம்பலையான்னு கேட்கும்போது, அத்தை சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம். அதனால் கல்யாணத்துக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும். நானும் உங்கள் பையன் முத்துவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்சுருந்தோம். அந்த பணத்தை வச்சு தான் இந்த ஏற்பாடெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா ரொம்ப கோவமா, என்னைக்காவது நீ சம்பாதிச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்துருக்குறியா? எப்பயுமே உங்கள் அம்மாவுக்கு தான் இந்த பணத்தை கொடுப்பேன். இப்போ சத்யாவுக்காக தேவையில்லாமல் இவ்வளோ செலவு செய்ய போறியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அத்தை நீங்கள் என்ன பேசுகிறீங்க? சத்யாவோட கல்யாணத்துக்காக நான் தானே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும். உங்கள் பையன் முத்து ஏற்கனவே இந்த வீடு கிடைக்கிறதுக்காக ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காரு. உங்களுக்காக உங்கள் பையன் முத்து இதெல்லாம் செய்யும்போது என் தம்பி சத்யாவுக்காக இதெல்லாம் நான் செய்யக்கூடாதா அத்தை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அதானே நான் என்ன கேள்வி கேட்டாலும் உடனே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவேன். உனக்கு வேறு வேலையே இல்லை. உனக்கு தான் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதனால் இப்படி தான் பேசுவேன். ஏற்கனவே சம்பாதிக்கிற பணத்தை இப்படி தான் தேவையில்லாமல் செலவு செய்கிற. அதனால் இப்போ வரைக்கும் மாடியில் ரூம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறீங்க. இதில் மனோஜோட ரூமை வேற நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. மனோஜ் இப்போ இங்கே தான் தங்கிட்டு இருக்கான். மனோஜோட ரூமில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதை யோசிச்சு பாருங்கள். மனோஜ் இப்போ கஷ்டப்படுறத பார்த்து மனோஜ் உதவி செய்யணும்னு உனக்கு தோணலை. ஆனால் சத்யாவோட கல்யாண ஏற்பாடை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை கல்யாண ஏற்பாடுக்காக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை வேற என்ன செய்ய சொல்கிறீங்க? உங்ககிட்ட உதவி கேட்க முடியுமா? ஆனால் இந்த வீடு கிடைக்கிறதுக்காக நானும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நானும் சம்பாதிச்ச பணத்தை உங்கள் பையன் முத்துக்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா நம்ம வீடு கிடைக்கணுன்றதுக்காக. என்னை நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. எனக்கு எப்படி என் தம்பியும் என் அம்மாவும் ரொம்பவே முக்கியமோ அதே மாதிரி இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் முக்கியம்தான். ஆனால் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ரோகிணி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அதே மாதிரி நான் எப்பயுமே இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்கள் வீடு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் யோசிச்சு பாருங்க அத்தை, உங்களுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எனக்கு உதவி செஞ்சதெல்லாம் இருக்கட்டும், மனோஜ் ரோகிணிக்கு பணம் கொடுக்கணும். அந்த பணத்தை முத்துவும் மீனா நீயும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கலாமே. ஆனால் எங்கள் பேச்சை கேட்காம சத்யாவுக்கு மட்டும் கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு யோசிக்கிறீங்கல்ல. ஏன்னா ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் ஒரு பக்கம் சிந்தாமணி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்பாங்க. இன்னொரு பக்கம் ரேகாவுக்காக ரேகாவோட அப்பா என்ன வேணாலும் செய்வார். அவர் சேர்த்து வச்சுருக்க சொத்து பணம் எல்லாமே இங்கே உன்னுடைய தம்பி சத்யாவுக்கு கிடைக்கும். அதனால தானே இப்படிலாம் செய்கிறீங்க. சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் சொன்னது எல்லாமே சரிதான்.
அது எப்படின்னு தெரியல மீனா. நீயும் எங்கள் வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட, வசதியாக இருக்க. அதே மாதிரி சீதாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே சத்யாவுக்கு சிந்தாமணி ரேகாவை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறீங்க. ஏன்னா சத்யாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், சத்யா பெரிய பிஸ்னஸ் செய்யணும். ரேகாவோட அப்பா ரேகாவுக்காக நிறைய பணம் சொத்து எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதனால் சத்யாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நீ நினைக்கிற, அப்படி தானே மீனா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன பேசுகிறீங்க, நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சத்யா நினச்ச மாதிரியே அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். இங்கே சத்யாவை விரும்புகிறேன்னு சொன்னது ரேகா தான். அதனால் ரேகாவுக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. நீங்கள் வேணும்னா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணலாம், உதவி செய்யலாம். ஆனால் என்கிட்ட மனோஜுக்கு உதவி செய்ய இப்போ அவ்வளோ பணமும் இல்லை. மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நான் யோசிக்கவும் மாட்டேன். ஏன்னா மனோஜ் எங்களை எவ்வளவோ ஏளனமாக பேசியிருக்காரு. நாங்கள் செஞ்ச உதவியை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்காரு. இப்போ நீங்களும் இப்படி தான் பேசுகிறீங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது, மீனா நீயும் முத்துவும் பெரிய பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எப்படி பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற போகிறீங்கன்னு நானும் பார்க்க தான் போகிறேன். ஆனால் மனோஜுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் தான் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறுவான். அப்போ நீங்கள் பதில் பேச முடியாமல் அமைதியாக இருப்பீங்க. இதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். என் பேச்சை கேட்காம மனோஜுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்கிறல்ல மீனா, நீ நல்லா அனுபவிக்க போகிற, பார்த்துக்கிட்டே இரு. என் வீட்டுக்கு நீ மருமகளாக வந்திருக்க, என் பேச்சை கேட்காம எதிர்த்து பேசுகிறல்ல, சீக்கிரமாகவே நீ இந்த பிஸ்னஸை எப்படி நல்லா பார்த்துக்கிறேன்னு நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. சத்யாவுக்கு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு விஜயாத்தை சொன்னாலும், சத்யாவுக்காக இங்கே ரேகா சத்யாவோட கல்யாணத்துக்காக நான் இவ்வளோ பணம் செலவு பண்ணுறேன்னு விஜயாத்துக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. அதனால தான் விஜயாத்தை இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. மீனா உடனே விஜயா பேச்சை கேட்டுட்ருக்கக்கூடாது, நம்ம வேலையை நம்ம கவனமாக பார்க்கணும், அதே மாதிரி சத்யாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு உடனே மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே கடைக்கு வந்த மனோஜ் கிட்ட மறுபடியும் ஏற்கனவே பேச வந்த அந்த அம்மாவும் வராங்க. மனோஜ் அவங்கள பார்த்த உடனே என்ன பதில் சொல்லன்னு தெரியல. எனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவும் இல்லை, அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் ஏற்பாடு செய்ய முடியும்? ஆனால் இவங்க சொன்ன மாதிரியே எனக்கும் இவங்களோட பொண்ணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பிஸ்னஸ் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். நான் புது பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனால் எப்படி என் அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, என்ன மனோஜ், மறுபடியும் உங்கள் கடைக்கு வருவேன்னு நீங்கள் யோசிக்கலல்ல? இல்லை, நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் என் பொண்ணும் சரியாயிருவா. அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக என் பொண்ணு உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பா. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஏற்கனவே ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ரோகிணி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிருக்காங்கன்னு நான் உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் கவலைப்படாமல் இருங்க. உங்களை நாங்கள் நல்லா பார்த்துப்போம். நான் மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரரும் யோசித்து தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு இதெல்லாம் சரின்னு தான் தோணுது. ஆனால் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசணுமேனு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ், நீங்கள் உடனே உங்கள் அம்மா கிட்டே கேளுங்க, உங்கள் அப்பாக்கிட்டையும் பேசி பாருங்கள். அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம நிச்சய ஏற்பாடெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது உடனே ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மனோஜ், அப்போ தான் என் பொண்ணு எப்பயுமே இந்த கடைக்கு வரலாம். அதே மாதிரி உங்ககிட்ட சந்தோஷமாக பேசலாம். நீங்களும் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக வரப்போகிறீங்கன்னு உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏற்கனவே என் கடைக்கு என்னுடைய பேரை மாற்ற சொன்ன அந்த சார்கிட்ட பேசி பார்த்தேன். இப்போவே உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுங்கன்னு அந்த சார் சொல்லிட்டாரு. அதனால் என் அம்மா கிட்ட பேசிட்டு உடனே நான் இவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம்தான். என் அம்மா கிட்ட பேசிட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல மனோஜ், இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் அப்போ நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் அம்மா உங்கள் பேச்சை கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா விஜயாவை பற்றியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். ஆமாம் மனோஜ், என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதால இந்த உண்மையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், என் பொண்ணும் நிம்மதியாக அவங்க வீட்டுக்கு மருமகளாக வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டில் நான் கேட்டு பார்க்குறேன், அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்யாண ஏற்பாடை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. சரி, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், இவங்க பொண்ணுக்கு தானே ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதனால்
இவங்க நம்ம கடைக்கு எப்போ வந்தாலும் நம்ம நல்லபடியாக கவனிக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும் அப்படின்னு மனோஜ் பேசும்போது, பரவாயில்ல மனோஜ், கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ அக்கறையாக பேசுகிறீங்க. இதே மாதிரி என் பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத கவனிக்கிறாங்க. பிஏ ஜீவாவும் மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷும். "என்ன மனோஜ், வீட்ல இந்த உண்மைய சொல்லவே இல்ல. ஆனா அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு சொல்ட்டீங்க" அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன செய்றது? ஒரு பக்கம் ரோகிணி பொய் சொல்லியிருக்கா, ஏமாத்தியிருக்கா. இனி ரோகிணி எங்க வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாதுன்னு என் அம்மா சொல்றாங்க. என் அம்மாவும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. இவங்க உண்மையாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால என் அம்மாகிட்ட இந்த உண்மைய சொன்னா சரின்னு சொல்லிருவாங்க. எப்படியும் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க தான் போகுது. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு என் அம்மா நினைக்கிற மாதிரியே இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சரியாயிரும்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு நீ ஒரு முறை அவங்க வீட்ல போய் பார்த்து பேசிட்டு வந்துரு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியும். இவங்க இத்தனை முறை கடைக்கு வந்து பேசுறாங்க. அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான்னு உங்களுக்கு புரியலையா? எதுக்காக இப்படி தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க? அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா மனோஜ், ஏற்கனவே ரோகிணி இப்படிதான். நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. என் அப்பா பெரிய பிஸ்னஸ் செய்றாரு. என் மாமாவும் நம்ம வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நெறைய பணம் கொண்டு வருவாங்கன்னு என்னென்னவோ சொன்னாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் உண்மையே இல்லன்னு புரிஞ்சுகிட்டு, இப்ப ரோகிணி எங்க வீட்டு மருமகளே இல்ல. ஏன்னா ரோகிணி நெறைய பொய் சொல்லியிருக்காங்க, ஏமாத்தியிருக்காங்கன்னு. ரோகிணிய புரிஞ்சுக்காம பேசுறல்ல மனோஜ், அதே மாதிரி மறுபடியும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? அந்த பொண்ணோட அப்பா எங்க பிஸ்னஸ் செய்றாரு? என்ன வேலை செய்றாரு? இவங்க உண்மையாவே வந்து உனக்கு உதவி செய்றதுக்காக தான் இப்படிலாம் பேசுறாங்களா? இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? அப்படின்றத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கல்யாண ஏற்பாடு செய்யலாமா? வேண்டாமான்னு நீ யோசிக்கணும் மனோஜ். இப்படி ரொம்ப அவசரப்படாதன்னு சொல்லும்போது, நான் எங்க அவசரப்படுறேன்? நான் ரொம்ப பொறுமையா தான் இருக்கேன். இவங்க சொல்றது எல்லாமே கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கடையில வேற வேலையே இல்லையா? இங்க என்ன நடக்குது? நான் என்ன பேசுறேன்றதையும் கவனிக்கிறீங்க. என் வாழ்க்கைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப தான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். என்ன செய்றதுன்னு ரொம்பவே குழப்பத்துல இருந்தேன். ஒரு பக்கம் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றதா? இல்ல என் அம்மா பேச்ச கேட்கிறதா? என் வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதான்னு ரொம்பவே யோசிச்சேன். இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். கண்டிப்பா என் வாழ்க்கைய நல்லபடியா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவால்ல மனோஜ், இப்பதான் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க தானே பார்த்துக்கணும். சரி, கடையில நெறைய வேலை இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்தையும் குடுத்தீங்கன்னா, இந்த வேலைய இன்னும் பொறுப்பா பார்ப்போம் அப்படின்னு இங்க மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் சொல்லும்போது, அதானே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு புரிஞ்சுக்காம, எதுக்கு சந்தோஷ் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, மனோஜ், நீ சொல்ற எல்லா வேலையும் நாங்க பொறுப்பா பார்த்துக்கிறோம். எங்களுக்கு குடுக்க வேண்டிய சம்பளத்த மட்டும் குடுக்கவே மாட்டிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என் நிலைமை தெரியாதா? இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா நானும் இந்த பிஸ்னஸ நல்லபடியா பார்த்துக்கிறேன். நல்லபடியா முன்னேறணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் மட்டும் இவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா, அந்த அம்மா சொன்ன மாதிரியே அவங்களுடைய பிஸ்னஸ நான் நல்லபடியா பார்த்துப்பேன். அப்புறம் எதுக்கு இந்த கடையெல்லாம் நான் நடத்தப் போறேன்? இனி இந்த கடை பக்கமே வரக்கூடாதுன்னு, இந்த பிஸ்னஸ நான் பார்த்துக்க மாட்டேன்னு என் வீட்ல சொல்லிருவேன். ஏன்னா, இந்த கடைய நல்லா பார்த்துக்கணும்னு நெனச்சேன். ஆனா, எந்த ஒரு வருமானமும் வரமாட்டேங்குது. ஆனா, இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்தா, அப்புறம் நான் புது வீடு வாங்கிருவேன். பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருவேன். இந்த கடை பக்கமே வரமாட்டேன். நீங்களும் இந்த கடைக்கு வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், நீ ரொம்ப யோசிக்கிற. அதே மாதிரி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிற. நீ நல்லா சம்பாதிக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு யோசிக்க மாட்டிக்கிற. இவங்க வீட்டு மாப்பிள்ளையா போனதுக்கப்புறம் நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியா நடக்கும்னு யோசிக்கிறேன்ல. ஆனா, ரோகிணி உனக்காக இந்த கடைய ஆரம்பிச்சு குடுத்தாங்க. உன்னுடைய வீட்ல இருக்க எல்லாருமே உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஆனா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த கடையவே நடத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேல்ல. ஏன் மனோஜ் இப்படிலாம் பேசுறேன்னு கேட்கும்போது, அதான் நான் சொல்லிட்டேன்ல, என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்கிட்ட நீங்க கேள்வி கேட்காதீங்க. சீக்கிரமா உங்களுக்கு தர வேண்டிய சம்பளத்த நான் குடுத்துருவேன் அப்படின்னு மனோஜ் பேசின உடனே அங்கேருந்து கிளம்புறாரு மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ். மனோஜ் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. உடனே அம்மாகிட்ட இந்த உண்மைய சொல்லணும் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வராரு மனோஜ். அந்த சமயம் இங்க மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே, "என்ன மனோஜ், சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லம்மா,
நான் தான் கடையில் நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி போனேன்ல. இப்போ உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குமா. நீங்கள் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் அங்கே வந்த அண்ணாமலை, மனோஜ் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் இருக்க எல்லாரும் அங்கே உடனே மனோஜ் ஏதோ பேசுகிறாருன்னு கவனிக்கிறதுக்காக வராங்க. மனோஜ் ரொம்ப சந்தோஷமா, அம்மா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் இப்போ என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு, இப்போ அந்த அம்மா என் கடைக்கு வந்து இப்படிலாம் பேசியிருக்காங்க. அவங்க பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்தா, அவங்க பெரிய பிசினஸ் செய்றதால, நான் அந்த பிசினஸ்க்கு ஓனர் ஆயிருவேன். அப்புறம் இந்த சின்ன கடையெல்லாம் நான் நடத்த வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பிசினஸ பார்த்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. இத்தன வருஷமா இந்த பிசினஸ பார்த்துக்கிறேன். எனக்குன்னு எந்த பெரிய வருமானமும் கிடைக்கலம்மா. நான் இப்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த பிசினஸ நடத்துறதுக்காக நெறைய கடன் வாங்கினேன். ஆனா இனி இந்த சின்ன பிசினஸ என்னால பார்த்துக்கவே முடியாதுன்னு, இனி அவங்க சொல்ற வேலைய செஞ்சுட்டு புது வீடு வாங்குவேன். நான் வந்து நீங்க நெனச்ச மாரி என்னோட திறமையால ரொம்ப நல்லா முன்னேற போறேன் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன பேசுற மனோஜ்? இப்ப நீ இந்த கடைக்கு ஓனரா இருக்க. இப்ப பார்க்குற பிசினஸ நடத்த போறது இல்லையா? என்ன சொல்ற? அவங்க ஏதோ உன்ன பத்தி தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்படிதானேன்னு கேட்கும்போது, இல்லம்மா. அவங்க நம்ம வீட்ல உள்ள எல்லார பத்தியும் புரிஞ்சுகிட்டு, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ரோகிணி நம்ம எல்லாரையும் ஏமாத்தியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்கன்ற உண்மையவும் புரிஞ்சுகிட்டு, அவங்க என் திறமைக்காக தான் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு குடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க பிஸ்னஸ நான் நல்லபடியா பார்த்துக்கணும்னு நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு பேசினப்ப நானும் யோசிச்சேன். ஆனா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதும்மா. நம்ம நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போயிட்டு, அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம். நீங்க வந்து பேசுனீங்கன்னா, கண்டிப்பா அ வந்து இந்த கல்யாணத்துக்காக உடனே எல்லா ஏற்பாடையும் செய்வீங்க. எனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலன்னு அவங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா மனோஜ்? உன்னை புரிஞ்சுகிட்டு, உன்னுடைய திறமைக்காக தான் அவங்க இப்படிலாம் பேசியிருக்காங்களா? எனக்கு தெரியும் மனோஜ். உன்னுடைய திறமைய புரிஞ்சுகிட்டு, அவங்க உனக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, நீ எல்லாருக்கும் உண்மையாவே உதவி செய்வ. அதனால தானே அவங்க இப்படிலாம் பேசியிருக்காங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ சொல்றது சரிதான். நீ பெரிய பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம், எதுக்கு இந்த கடைய பார்த்துக்கணும்?" அப்படின்னு பேசும்போது, உடனே அண்ணாமலை சொல்றாங்க, "என்ன விஜயா? நீயும் மனோஜும் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க?" இந்த கடைய ஆரம்பிக்கிறதுக்காக மனோஜ் எனக்கு தர வேண்டிய பணத்த குடுக்காம, அந்த பணத்த வச்சு கடைய ஆரம்பிச்சான். இப்ப இந்த சின்ன கடைக்கு ஓனரா இருக்க முடியாது. இந்த சின்ன பிசினஸ் செய்ய முடியாதுன்னு மனோஜ் பேசும்போது, "மனோஜ் நீ பேசுறதெல்லாம் சரியில்லன்னு மனோஜுக்கு நீ புரிய வைக்கணும். ஆனா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ற விஜயா, அசிங்கமா இல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன பேசுறீங்க? மனோஜுக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நானே யோசிக்கல. பாத்தீங்களா? மனோஜோட பேர மாத்தி வச்சதுக்கப்புறம் மனோஜுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது. அவங்க தேடி வந்து மனோஜோட திறமைய புரிஞ்சுகிட்டு, நம்ம வீட்ல உள்ள எல்லார பத்தியும் புரிஞ்சுகிட்டு, இந்த கல்யாண ஏற்பாட செய்யணும்னு சொல்றாங்க." மனோஜ் சொன்ன மாதிரியே நாளைக்கே அவங்க வீட்ல போய் நான் பேசிட்டு வரதான் போறேன். நீங்க யாரும் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா, மனோஜுக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நீங்க சந்தோஷப்படாம கேள்வி கேட்குறீங்களா? இதெல்லாம் சரியில்லங்க. மனோஜ் என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். மனோஜுக்கு இவ்ளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறேன். அப்படின்னு விஜயா சொல்லும்போது, உடனே முத்து சொல்றாங்க, "அம்மா, அவங்க யாரு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா கல்யாண ஏற்பாட பத்தி யோசிக்கலாமே. நீங்க முதல்ல மனோஜ் சொன்ன மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கம்மா. மனோஜ் உண்மைய தான் சொல்றானா, இல்ல மறுபடியும் பொய் சொல்றானான்னு அப்பதானே தெரியும்னு" சொல்லும்போது, "முத்து, நீ பேசாத முத்து. நீ இப்ப வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற. சத்யாவோட கல்யாண ஏற்பாட பார்த்துக்கணும்னு தேவையில்லாம செலவு செய்றீங்க. மனோஜுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்கல்ல. இப்பவே அந்த பொண்ணோட அம்மாகிட்ட நான் பேசுவேன். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த அவங்ககிட்டயே நான் வாங்க தான் போறேன். அதுக்கப்புறம் இந்த கல்யாண ஏற்பாட நானே செய்ய தான் போறேன். அதுக்கப்புறம் மனோஜ் சொன்ன மாதிரி, மனோஜ் எதுக்கு இந்த சின்ன கடைக்கு ஓனரா இருக்கணும்?" அப்படின்னு விஜயாவும் பேசுறாங்க. "அம்மா, அப்பாவோட பணத்துல மனோஜ் இந்த பிசினஸ ஆரம்பிச்சிருக்கான். அதனால இப்படிலாம் பேசாதீங்கம்மா. அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்த மனோஜ் குடுக்கவே இல்ல. அப்படி இருக்கும்போது மனோஜுக்கு சப்போர்ட் பண்றேன்னு இப்படிலாம் பேசாதீங்கம்மா. இந்த கடைய ஆரம்பிக்க மனோஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். மனோஜ் தன்னுடைய பணத்துல இந்த கடைய ஆரம்பிக்கல, இந்த பிசினஸ செய்யல. அப்பாவுக்கு தர வேண்டிய பணமா, அந்த பணத்த பத்தி அப்பாவும் எதிர்பார்க்கல, யோசிக்கல. ஆனா நீங்க இப்படி பேசும்போது ரொம்பவே கஷ்டமாதாம்மா இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா நீங்க மனோஜ் சொல்றது எல்லாமே உண்மைதானான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லும்போது, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மனோஜுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் முத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொறாமைப்படுறான். இப்படிலாம் பேசுறான். முத்து, மீனா இந்த வீட்டு மருமக. ஆனா மீனாவ இன்னும் நான் மருமகளாவே ஏத்துக்கல. உண்மையாவே மனோஜ் சொன்ன மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா வரப்போறா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மனோஜ், உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன். கவலைப்படாம இரு மனோஜ்ன்னு" பேசும்போது, அண்ணாமலை சொல்றாங்க,
விஜயாவால் இன்னும் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான். மனோஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இருந்தாலும் என்னுடைய பணத்தை வச்சு மனோஜ் முதல்ல இந்த பிஸ்னஸை ஆரம்பித்தான். அதனால தான் இந்த பிஸ்னஸோட அருமை பெருமை என்னன்னு தெரியாமல் இந்த சின்ன கடைக்கு ஓனராக இருக்க மாட்டேன்னு பேசுகிறான் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு அண்ணாமலை. முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட பேசும்போது, அப்பா நீங்கள் கவலைப்படாமல் இருங்கப்பா. மனோஜ் இந்த கடையை நடத்தலைன்னா மீனா இந்த கடைக்கு ஓனராக இருந்து இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துப்பாப்பா. மீனாவுக்கு இந்த பிஸ்னஸ் செய்கிறது ரொம்ப பிடிக்கும்ப்பா. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் நிறையா படிச்சிருக்கான். அதனால் இந்த பிஸ்னஸை செய்கிறான். மீனாவால் இந்த பிஸ்னஸை எப்படி பார்த்துக்க முடியும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களாப்பான்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை. இங்கே மனோஜும் விஜயாவும் இப்படிலாம் பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா என்னுடைய பணத்தை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிஸ்னஸை மனோஜ் நல்லா பார்த்துப்பான்னு நினச்சேன். ஆனால் மனோஜ் நிறைய கடன் வாங்கியிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸை செய்ய மாட்டேன்னு சொன்னால் எப்படி அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, மாமா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் ஆறுதலாக பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை மீனா முத்து பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் மனோஜ் சொன்ன மாதிரியே விஜயாவும் மனோஜும் அந்த அம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே இப்போவே விஜயா வந்து அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக அவங்க அங்கே ரூம்லேயே இருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மா ரொம்ப தெளிவாக வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணை நீங்கள் அப்புறமா பார்க்கலாம், இதுதான் என்னுடைய வீடுன்னு சொல்லும்போது, வீடு ரொம்ப பெரிய வீடாரில் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஆமாம்மா, இவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்க, அதாம்மா இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இவங்க பெரிய பிஸ்னஸ் செய்கிறதால கண்டிப்பாக இவங்க பிஸ்னஸை இனி நான் தான் பார்த்துக்கணுன்னு இந்த பொறுப்பான வேலையை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எதுக்குமா அந்த சின்ன கடைக்கு ஓனராக இருக்கணும்னு சொல்லும்போது, ஆமாம் மனோஜ், நீ சொல்லும்போது நான் நம்பவே இல்லை. இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இவங்க உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய வீடு இவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எத்தனை கார் இருக்குது. இவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போவே இவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு பொண்ணோட அம்மா கிட்ட விஜயா பேசுகிறாங்க. உங்களுக்கே தெரியும் மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான்னு. அது மட்டும் இல்லாமல் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கான். என் பையன் மனோஜுக்கு நிறைய திறமை இருக்குது. அதனால தானே உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும், இந்த கல்யாண ஏற்பாடை உடனே செய்யணும்னு பேசுகிறீங்க. மனோஜை பற்றி உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரோகிணியை பற்றின உண்மையும் தெரியும், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. இந்த டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்காக நாங்களும் எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருக்கோம். ஆனால் ரோகிணியால் நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா உடனே மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்னு சொல்லும்போது, என்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. இல்லை மனோஜ் வந்து ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா பரவாயில்ல மனோஜ், நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க, அந்த பணத்தை திருப்பி தர வேண்டியதானேன்னு கேட்கும்போது, என்ன இருந்தாலும் மனோஜ் உங்கள் வீட்டுக்கு தான் மாப்பிள்ளையாக வரப்போகிறான். மனோஜுக்காக நீங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டிங்களா அப்படின்னு ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை அந்த அம்மா கிட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. உடனே அவங்க யோசிக்கிறாங்க, இன்னும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலை, இதுக்குள்ளே இவங்க இவ்வளோ பணம் கேட்குறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது, என்ன மனோஜ் இதெல்லான்னு கேட்குறாங்க. இல்லை என் அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த கல்யாண ஏற்பாடை உடனே செய்யணும்னு நினைக்கிறாங்க. எப்படியும் இந்த பிஸ்னஸை நான் தானே பார்த்துக்க போகிறேன், அதனால தான் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, உடனே அந்த பொண்ணோட அம்மாவும் விஜயா கிட்ட சொல்கிறாங்க, சரி இன்னும் கொஞ்ச நாளையில் இந்த பணத்தை நானே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பாத்தியா மனோஜ், கேட்ட உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. முத்துவும் மீனாவும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்பாங்க. உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்ச உடனே முத்து என்னெல்லாம் பேசுனா இப்போ அவங்களால எதுவுமே பேச முடியாதுன்னு ரொம்ப சந்தோஷமாக விஜயாவும் மனோஜும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. இங்கே மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே, அப்பா நான் சொன்ன மாதிரியே இனி இந்த கடையெல்லாம் நான் பார்த்துக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்காக இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்கேன். அந்த பணத்தை என்னால் திருப்பி தரவும் முடியாது. இனி இந்த பிஸ்னஸை நீங்களே பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் என்ன பேசுகிற மனோஜ், எனக்கு தர வேண்டிய பணத்தையும் திருப்பி தரல, இந்த பிஸ்னஸ் செய்கிறதுக்காக நிறைய கடன் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் எப்படி நாங்கள் சமாளிக்க முடியும், என்ன மனோஜ் இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, அம்மா நீங்களே சொல்லுங்கம்மா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்ய போகிறேன், எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போயிடுவேன். இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். எனக்குன்னு புது வீடு வாங்கிட்டு என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன். அவங்க ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அம்மா எவ்வளோ தெளிவாக பேசி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய திறமையை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு பொண்ணோட அம்மா யோசிக்கிறாங்க.
அதனால் இனி இந்த பிஸ்னஸை நான் பார்த்துக்க போகிறதே இல்லை. கொஞ்ச நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரணும்? எனக்காக இங்கே ரூம் கூட கிடையாது. என்னுடைய ரூமை முத்துவுக்கு கொடுத்துட்டீங்க. முத்துவும் மீனாவும் எப்போ பார்த்தாலும் என்னை ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க. என்னுடைய பேரை மாற்றினதுக்கப்புறம் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நீங்கள் யாருமே யோசிக்கலல்ல. ஆனால் பார்த்தீங்களா, எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குது. அதனால் இந்த பிஸ்னஸை நான் செய்ய போகிறதே இல்லை. அதே மாதிரி என்னுடைய பேரை மாற்றணும்னு சொன்ன அந்த சார் தான், இனி இந்த பிஸ்னஸை நீங்கள் செய்ய வேண்டாம். ஆஹ், உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவங்க சொல்கிற பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இனி இந்த கடைக்கு நான் ஓனராக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த கடையில் இருக்க வேலையை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே ரவியும் ஸ்ருதியும் மனோஜ் கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு மனோஜ், நீ இவ்வளோ யோசிக்கிற, இருந்தாலும் அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். முதல்ல கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த பிசினஸ் செய்ய வேண்டாம்னு யோசிக்க வேண்டியதானே. ஆனா நீ இப்பவே இப்படிலாம் பேசுறிய மனோஜ்ன்னு ரவி சொல்லும்போது, ரவி நீ உன்னுடைய வேலையை பாரு. நீ ஏற்கனவே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல தான் வேலை பார்க்குற. அதனால நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நீங்கள்லாம் சொல்கிறத என்னால் கேட்க முடியாது அப்படின்னு பேசுகிறாரு மனோஜ். அப்பா, மனோஜ் பேசுகிறதெல்லாம் சரியில்லை. கல்யாண ஏற்பாடும் இன்னும் செய்யலை, கல்யாணமும் நடக்கலை. ஆனால் அதுக்குள்ளே அந்த பிஸ்னஸை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறான். பேசாமல் இந்த கடையை இனி நான் நடத்த மாட்டேன்னு சொல்லி, அப்பா கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்கப்பா. நானும் மீனாவும் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறோம். மீனா மேலே நம்பிக்கை இருக்குது. மீனா இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம். ஆனால் மனோஜ் என்னைக்கும் இந்த கடை பக்கமே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் சொல்கிறது சரிதான். அதான் இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்கிறல்ல, நிறைய கடன் வாங்கியிருக்க, அந்த பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிற. மீனா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் நீ வாங்கின பணத்தை திருப்பி தரவும் மீனாவால் முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது, விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் அவங்க சொன்ன மாதிரியே செய் மனோஜ், எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு மீனா இந்த கடையோட ஓனர்னு எல்லார்கிட்டையும் சொல்லிடு, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, முத்துவும் மீனாவும் இந்த பிஸ்னஸை எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பார்க்க தானே போகிறேன். நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு பிஸ்னஸை பற்றி தெரியும், அதனால் இந்த கடையை பார்த்துக்கிட்டேன். ஆனால் மீனா பூக்கடைக்கு ஓனராக இருக்காங்க. ஆனால் என்னுடைய கடைக்கு ஓனராக இருந்து இந்த பிஸ்னஸை பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது முத்து சொல்கிறாங்க, நீ தான் இந்த பிஸ்னஸை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டல்ல, நீ தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் நீ அமைதியா இரு. நீ எங்களுக்காக இந்த பொறுப்பான வேலையை கொடுத்துருக்க. ஆனால் இந்த வேலையை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். இனி நீ இந்த கடைக்கு ஓனர் கிடையாது மனோஜ். கடை பக்கமே வராத. மீனா தான் இந்த கடைக்கு ஓனர். நாளைக்கே மீனா இந்த பொறுப்பான வேலையை செய்ய ஆரம்பிப்பா. போதுமான்னு சொல்லும்போது, இனியாவது நான் நிம்மதியாக இருக்க போகிறேன், என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனோஜ், நம்ம தான் பொண்ணோட வீடை போய் பார்த்துட்டு வந்தோம்ல, பொண்ணோட அம்மா ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, இனி நீ அங்கே தானே இருக்க போகிற. உனக்குன்னு வீடெல்லாம் வாங்கினா என்னையும் கூப்பிட்டு போயிடுவல மனோஜ். நானும் இந்த சின்ன வீட்டில் இருக்க பிடிக்காம தான் இருக்கேன். முத்துவும் மீனாவும் இங்கே தானே இருக்காங்க, அவங்க இந்த வீட்டில் இருக்கட்டும். சீக்கிரமாக நீ வீடு வாங்கணும் மனோஜ் அப்படின்னு இங்கே மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ரவி, ஸ்ருதி, அண்ணாமலை எல்லாரும் இங்கே மனோஜோட கடைக்கு வராங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, இனி இந்த கடைக்கு ஓனர் மீனா தான். முத்துவும் மீனாவும் தான் இந்த கடையை பார்த்துக்க போகிறாங்க. மனோஜ் இனி இந்த கடை பக்கம் வரப்போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கடையை பார்த்துக்க முடியாது, இந்த பிஸ்னஸ் செய்ய முடியாதுன்னு என் பையன் மனோஜ் சொல்லிட்டான். இதுக்கு மேலே மனோஜ் கிட்ட பேச ஒன்றுமே இல்லை. அதனால் மீனாவும் முத்துவும் பொறுப்பாக இந்த வேலையை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்து எல்லார் முன்னாடியும் மீனாவை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாரு. ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயா யோசிக்கிறாங்க, ஏற்கனவே மனோஜ் நிறைய கடன் வாங்கியிருக்கான். அந்த பணத்தை திருப்பி தர முடியாமல் மனோஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டான். இனி இந்த கடையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இந்த பணத்தை வேற திருப்பி தரணும். மீனாவால் இதெல்லாம் செய்ய முடியாது. எதுக்கு இந்த பொறுப்பான வேலையை நான் செய்கிறேன்னு சொன்னேன்னு தெரியலையேன்னு மீனா ரொம்ப கஷ்டப்பட போகிறா. இதெல்லாம் இந்த மீனாவுக்கு தேவையா? மீனா எப்பயும் போல் பூ கொடுக்க போகலாம், டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யலாம், இந்த வேலையை செஞ்சு முன்னேற முடியுமா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. முத்து சொல்கிறாங்க, மீனாவுக்கு நிறைய திறமை இருக்குது. மீனா சொன்ன மாதிரி இந்த கடையை நல்லபடியாக நடத்துவாங்க. இதன் மூலமாக மீனா கண்டிப்பாக பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேற போகிறாங்கன்னு எனக்கு தெரியும்னு பேசும்போது விஜயாவும் மனோஜும் யோசிக்கிறாங்க, எப்படியோ இந்த கடையை மீனா கிட்ட கொடுத்துட்டோம், இனி நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. ஏன்னா என் பேரை மாற்றி வச்சாதான் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அந்த சார் சொன்னார். இனி இந்த கடைக்கு நீங்கள் ஓனராக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதே மாதிரி சரியாக ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு மனோஜ். மீனா மனோஜோட கடைக்கு ஓனரானது மட்டும் இல்லாமல்
ரொம்ப பொறுப்பாக கடையில் இருக்க வேலையெல்லாம் கவனமாக பார்த்துக்கிறாங்க மீனா. முத்துவும் மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் மீனா நல்லா சம்பாதிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் கடையில் இருக்க வேலையை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்குது. அதனால் மீனாவுக்கு நல்ல வருமானமும் வருது. முத்து வந்து சொல்கிறாங்க, இந்த கடையில் இப்போ தான் நமக்கு நிறைய வேலையும் இருக்குது, நல்ல வருமானமும் வருது மீனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, ஆனால் மனோஜ் இந்த கடையை நடத்த முடியல, நிறைய கடன் வாங்கியிருக்கேன்னு பேசினாரே அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வந்து சரியாக கடையில் இருக்க வேலையை கவனமாக பார்க்கல. அதான் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கான். ஆனால் நம்ம இவ்வளோ பொறுப்பாக சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் சாப்பிடாம இருக்கிற வேலையெல்லாம் பார்க்குறோம். பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்காக நானும் எல்லார்கிட்டேயும் பேசுகிறேன். அதனால தான் நமக்கு நல்ல வருமானம் வருது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் முன்னேற முடியும் மீனா அப்படின்னு முத்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவுக்கு ஃபோன் வருது. உடனே சவாரி கிளம்புறாரு முத்து. முத்து ட்ராவல்ஸ் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. மீனாவும் தனக்கு கிடைச்ச வேலையை ரொம்ப பொறுப்பாக அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. அதனால் நல்ல வருமானம் வருது. மனோஜ் நிறைய கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு விஜயா சொன்னதால் மீனா அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. இதனால் மீனா ரொம்ப சந்தோஷமாக இந்த கடையில் இருக்க வேலையெல்லாம் கவனமாக பார்க்குறாங்க. அங்கே மனோஜோட ஃப்ரெண்டு மீனாவையும் முத்துவையும் ரொம்பவே பாராட்டி பேசுகிறாரு. இங்கே அந்த அம்மா அவங்களோட பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க. அதனால் அவங்க பொண்ணு இப்போ சரியாயிடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதால் அவங்க பொண்ணு எப்பயும் போல் அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனோஜ் எப்பயும் போல் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க சொல்கிறாங்க, அம்மா நான் இன்னும் நிறைய படிக்கணும், நம்ம பிஸ்னஸை நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மனோஜ், என் பொண்ணு எவ்வளோ தெளிவாக பேசுகிறா, இப்போ நிறைய படிக்கணும்னு சொல்கிறா, அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. இதை பார்த்து அவங்க அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுறாரு தெரியுமான்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க, இந்த பிஸ்னஸை நான் தானே பார்த்துக்கணும்னு சொன்னீங்க, உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்க, இப்போ இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம். ஏன்னா நான் வந்து நிறைய படிக்கணும், வெளியூருக்கு போகணும், பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, உடனே கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு இந்த பொண்ணோட அம்மா சொன்னதால தான் நான் என் பிஸ்னஸை பார்க்கவே மாட்டேன்னு முத்துவும் மீனாவும் இந்த கடையை பார்த்துக்கணும்னு சொன்னேன். அவங்களும் இப்போ கடையை நல்லா பார்த்துக்கிறாங்க. இனி அந்த கடை பக்கமே போக முடியாது. ஆனால் இப்போ இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிக்கும்போது, மனோஜ், நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ என் பொண்ணு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதனால் இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம் மனோஜ், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பேச்சை கேட்டு இந்த கடையை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லும்போது, மனோஜ் பொறுமையாக இருங்க, நாங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான் மனோஜ். ஆனால் இப்போ என் பொண்ணு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறா. நான் என் பொண்ணு பேச்சை தான் கேட்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை செய்ய மாட்டேன்னு நீங்கள் எதுக்காக யோசிச்சிங்க? எப்படியும் இந்த பெரிய பிஸ்னஸை பார்த்துக்க போகிறோன்னு நினச்சிங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தானே இருந்திருக்கணும். இப்போ எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க. இனி இந்த பக்கமே வராதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யவும் வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்க போகிறதில்லன்னு சொன்ன உடனே மனோஜ் என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி வராரு. மனோஜ் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது மீனா முத்துக்கிட்ட பேசி இந்த பிஸ்னஸை நானே பார்த்துக்கிறேன்னு மறுபடியும் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் வீட்டுக்கு வந்த மனோஜ் விஜயா கிட்ட இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க. இங்கே மீனா முத்துவை பார்க்குறதுக்காக நிறைய பேர் அங்கே விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்த எல்லாரும் மீனாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. மீனா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. இதனால் அங்கே வந்த டீலர்ஸ் எல்லாரும் மீனாவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. இதே மாதிரி மீனா பெரிய கடை ஆரம்பிக்க போகிறாங்க. மீனா தான் வந்து இந்த பிஸ்னஸை நல்லபடியாக நடத்துகிறாங்கன்னு பாராட்டி பேசுகிறதுக்காக வந்திருக்கோம். மீனா எங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. மீனா மனோஜோட கடைக்கு ஓனர் ஆனதுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாரும் எங்கள் வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு மீனாவை பாராட்டி பேசுகிறாங்க. மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்குது. அங்கே வந்த டீலர்ஸ் எல்லாரும் மீனாவை வந்து எல்லாரும் முன்னாடியே பாராட்டி பேசும்போது சந்தோஷப்படுறாரு முத்து. ஆனால் பதில் பேச முடியாமல் தலகுனிஞ்சு நிற்கிறாரு மனோஜ். இந்த சின்ன பிஸ்னஸை என்னால் பார்த்துக்கவே முடியாதுன்னு இந்த பிஸ்னஸை மீனாவே பார்த்துக்கிட்டோன்னு மீனா முத்துவை ரொம்ப ஏளனமாக பேசின மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க மீனா. வீட்டுக்கு வந்த மனோஜ் விஜயா கிட்ட எல்லா உண்மையவும் தெளிவாக சொல்கிறாரு. இதை கேட்ட விஜயா பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. ஆனால் மீனா தன்னுடைய வேலையை பொறுப்பாக செஞ்சு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறாங்க. மீனா சொன்ன மாதிரியே இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.